ஓகேங்க சார். 1 மினிட் சார். மொபைல்ல போட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நியூ யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். Go to the security console and the user. Add the user account. IT security manager. Or application implementation consultant. True. Manager. Username கொடுத்துக்கலாம். 0 we have created the new role. Now we have to sign our new user. New body dot this is our new user. Now we can now we start create a rapid implementation.
Rapid. Rapid define common or financial configure rapid. ஓகே, இதுதான் வந்து இந்த டாஸ்க் லிஸ்ட். அண்ட் ரேபிடில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய இருக்கு. நம்ம டேக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்டு பேங்க் பிரான்ச் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். டேக்ஸோட ரெஜியூம் ஆல்சோ அண்ட் ஜூடிஷன் அண்ட் ரேட் அப்லோட் ப்ரோக்ராம் ஆல்சோ. அண்ட் கிராஸ் வேலிடேஷன் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஜிஎல்ல. ஸோ நம்ம அதுக்கும் நம்ம ரேபிட் யூஸ் பண்ணிக்கலாம். ரேபிடுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து குயிக்காக பண்ணுறது தான், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு தான் அதான் ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, நம்ம வந்து இப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் லெஜர் அண்ட் லீகல் என்டிட்டி அண்ட் பிசினஸ் யூனிட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் லெஜர் அண்ட் லீகல் என்டிட்டி இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் வரும். ஓகே, இந்த ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் ஷீட் இது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். enable the edit. ஓகே, இதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் லோடிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போய்க்கலாம். ஓகே, இங்கே ஏதாவது நேம் கொடுத்துக்கலாம். லைக் டி இப்போ நம்ம இங்க கொடுக்குற நேம் தான் வந்து கரன்சிக்கும் அதே நேம் தான், பீரியட் ஓப்பன் க்ளோஸ்க்கும் கேலண்டருக்கும் அதே தான். அண்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கேலண்டர் லெஜர் எல்லாத்துக்குமே இந்த நேம் தான். ஓகேவா, நம்ம இங்க கொடுக்குற நேம் வந்து அது ஆட்டோமேட்டிக்கலி டிஃபால்ட்டா அது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் நேமும் படி பவர் பிரைமரி லெஜர்னு எடுத்துக்கும், கேலண்டர் ஆல்சோ அண்ட் லெஜர் ஆல்சோ. ஓகே, கரன்சி நம்ம வந்து நம்மளோட லெஜர் கரன்சி என்ன நமக்கு சூஸ் பண்றோம். ஸோ நம்மளோட லெஜர் கரன்சிங்கிறது நான் வந்து இங்க யூஎஸ்டி மென்ஷன் பண்றேன். அண்ட் பீரியட் ஃப்ரீக்வன்சி ஆல்சோ நம்ம கொடுக்குறோம். பீரியட் வீக்கா அல்ல குவார்டர்லி ஆஃப்டர்லி அண்ட் மந்த்லியான்னு கொடுக்கணும். ஸோ நம்ம மந்த்லி நம்ம வந்து பீரியட் க்ளோஸ் ஃப்ரீக்வன்சி வச்சுப்போம். அட்ஜஸ்டிங் பீரியட் ஆல்சோ we have to குவார்டர்லி அட்ஜஸ்ட் பண்றது, குவார்டர்லி அட்ஜஸ்ட் பண்ணுமா, ஒன்ஸ் இயர் எட் எண்டா அண்ட் ஒன்ஸ் மிட் இயர் அண்ட் ஒன்ஸ் அட் எண்டா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து 1 இயருக்கு அப்புறம் ஒன்ஸ் இயர் எண்டுக்கு அப்புறம் நம்ம வந்து அட்ஜஸ்டிங் பீரியட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். பிசிக்கல் இயர் நம்ம ஸ்டார்ட் பண்றோம், எந்த இயர்ல இருந்து நம்மளோட கேலண்டர் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்றோம். நான் இங்கே 01 அண்ட் 01 டூ 2025 அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன். நான் ஜான்வரி மென்ஷன் பண்றேன். ஓகே, அண்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் நம்ம இப்போ செக்மெண்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறோம் இந்த ஸ்டேஜ்ல. ஸோ நம்ம செக்மெண்ட் கொடுத்துக்கலாம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் செக்மெண்ட் நம்மளுக்கு லைக் கம்பெனி, காஸ்ட் சென்டர், நேச்சுரல் அக்கௌண்ட், அப்புறம் என்ன ப்ராடக்ட், இன்டர் கம்பெனி, அந்த மாதிரி நம்மளோட செக்மெண்ட் நேம் இங்கே கொடுக்குறோம். ஓகே, நான் கிரியேட் புட்டிங் கம்பெனி and primary balancing segment. பிகாஸ் ஆரக்கிள்ல வந்து கம்பெனிங்கிறது ஆரக்கிள் லாங்குவேஜ்னு சொல்லும் போது பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட்டுங்கிறது தான் கம்பெனி வேல்யூ. ஓகேங்களா, இங்கே அடுத்தது காஸ்ட் சென்டர். ஓகே, சென்டர் அக்கௌண்ட். ஓகே, இங்க காஸ்ட் சென்டருங்கிறது நம்ம நார்மலா நம்ம வந்து காஸ்ட் சென்டர்னா டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம். அது ஆனா ஆரக்கிள்ல வந்து இது காஸ்ட் சென்டர் சொல்றாங்க, அது அங்க லாங்குவேஜ்ல. ஓகே, காஸ்ட் சென்டர் அண்ட் அக்கௌண்ட்டுக்கும் அப்படிதான், நேச்சுரல் அக்கௌண்ட் செக்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கம்பெனிக்கு வந்து நான் நேச்சுரல் அக்கௌண்ட் செக்மெண்ட் நான் கொடுத்தேன்னா, இங்கே நான் வந்து நேச்சுரல் அக்கௌண்ட் செக்மெண்ட் வேல்யூ நான் மென்ஷன் பண்ணேன்னா இந்த இடத்துல
அது என்னவா எடுத்துக்கும்னா, கம்பெனி நீ நேம் குடுத்திருந்தாலும், இது ஆட்டோமேட்டிக்கா அது அக்கவுண்ட் தான் எடுத்துக்கும். ஸோ நம்ம இங்க என்ன லேபிள் மென்ஷன் பண்றோமோ, இங்க செக்மென்ட் நேம் இஸ் மேண்டேட்டரி கிடையாது. ஓகேங்களா? நம்ம என்ன லேபிள் குடுக்குறோமோ, அது அந்த லேபிள வந்து அது அக்கவுண்டா மாத்திக்கும். ஸோ இப்ப நான் வந்து இங்க கம்பெனி நேம் குடுத்துட்டு, நேச்சுரல் அக்கவுண்ட் வந்து செக்மென்ட் நான் வந்து கம்பெனி வேல்யூஸ் குடுக்குறேன். பிரைமரி பேலன்ஸ் செக்மென்ட் குடுக்காம. அப்படி கொடுக்கும்போது, இது இட் வில் பி டேக் நேச்சுரல் அக்கவுண்டா தான் எடுத்துக்கும். அக்கவுண்ட் செக்மெண்டா தான் அது எடுத்துக்கும். ஓகே. ப்ராம்ப்ட், ஷார்ட் ப்ராம்ப்ட் ஃபார் டிஸ்பிளேக்காக. ஓகே. சும்மா என்ன கொடுத்துக்கிட்டு டிஸ்பிளே வர்த். டிஸ்பிளே வர்த்னா நம்ம செக்மெண்ட் வேல்யூஸ் நம்ம இந்த இடத்துல கொடுப்போம். ஓகேங்களா? நேச்சுரல் அக்கௌண்ட்டோ அண்ட் கம்பெனி எந்த இடத்துலையும் நம்ம கொடுக்கும்போது, ஸோ நம்ம வேல்யூஸ் கொடுப்போம். இப்போ 000 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 1 1 2 3 தான் ஏதாவது வேல்யூ கொடுக்கும்போது, ஸோ அந்த எவ்வளவு வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத வர்த்த நம்ம அங்க மீன் பண்றோம். ஓகேங்களா? அந்த இடத்துல டிஸ்பிளே வர்த். இப்போ கம்பெனிக்கு எவ்வளவு 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 வர்த் இருக்கணும். ஸோ நான் மென்ஷன் 5 மென்ஷன் பண்றேன். அண்ட் காஸ்ட் சென்டருக்கு எவ்வளவு வேணும் 6 மென்ஷன் பண்றேன். அண்ட் அக்கௌண்ட்டுக்கு 4 மென்ஷன் பண்றேன். ஓகே. ஓகே. அண்ட் ஆட் செக்மெண்ட். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல செக்மெண்ட்ங்கிறது ஹவு many செக்மெண்ட் இஸ் மேண்டேட்டரினா 2 செக்மெண்ட்ஸ் இஸ் மேண்டேட்டரி. ஓகே. ஸோ ஆரக்கல் ஆட்டோமேட்டிக்கா கம்பெனி அண்ட் நேச்சுரல் அக்கௌண்ட் ஆல்ரெடி அது இருக்கு. ஸோ காஸ்ட் சென்டருங்கிறது வந்து இந்த செக்மெண்ட் இருக்காது. ஸோ அதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ ஆட் செக்மெண்ட் ஷீட் கொடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது காஸ்ட் சென்டர்னு நான் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஓகே. அண்ட் பிசினஸ் யூனிட். ஓகே. பிசினஸ் யூனிட் நேம் நம்ம கொடுக்குறோம். பிசினஸ் யூனிட் லைக் ஆர்க். எங்க டிஃபால்ட் லீகல் என்டிட்டி எந்த லீகல் என்டிட்டி கீழே எந்த பிஓ வரணும் அப்படிங்கறத நம்ம இங்க டிஃபால்ட்டா நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம எங்க பண்ணுவோம்னா மேனேஜ் பிசினஸ் யூனிட் பிசினஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற நார்மல் அந்த 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 டாஸ்க்ல நம்ம அட்டாச் பண்ணுவோம். பிசினஸ் யூனிட் கீழே லீகல் என்டிட்டி டிஃபால்ட் லீகல் என்டிட்டி நேம் கொடுப்போம். ஸோ அதை நம்ம அங்க பண்றத நம்ம இங்க பண்றோம். ஓகே. ஓகே. இப்போ நான் உங்களுக்கு எது என்னென்ன டீட்டெயிலாக உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஓகே. ஸோ நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் நம்ம எங்க கிரியேட் பண்றோம். ஓகேவா? ஸோ இன்சூரன்ஸ்லாம் நம்ம எங்க கிரியேட் பண்ண போறது நான் சொல்றேன். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூஸ். ஓகே. 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 வேல்யூ செட் கோட் கொடுக்குறோம். இங்க நேம் அதாவது கம்பெனி அப்படிங்கிற ஒரு இது கொடுக்குறோம். ஓகே. கம்பெனிங்கிற வேல்யூ கொடுக்குறோம். மினிட் மறுபடி. ஓகேவா? இதுதான் வந்து கம்பெனி வேல்யூ அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் மாடுவல் ஜெனரல் லெட்ஜர். ஜெனரல் லெட்ஜர் அண்ட் independent character text. ஓகே. ஓகே. இப்போ நம்ம கிரியேட் பண்ற இந்த வேல்யூ நேம் அதை வந்து நம்ம இங்க கொடுக்குறோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம கொடுக்குற செக்மெண்ட்
வேல்யூஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து நம்ம லென்த்தா ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பண்ணாம இந்த பேஜை பண்ணாம, ஸோ நம்ம இதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகேவா? அண்ட் அண்ட் இந்த பேஜ் இது முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லையா, டிஸ்பிளே ஒர்த் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம். மேக்ஸிமம் லென்த் ஓகே 3 கொடுத்தோம்னா, ஸோ 0, 0 and 9. ஓகே, இப்போ நீங்க இந்த கம்பெனி வேல்யூஸ்க்கு நீங்க வந்து வேல்யூஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்குள்ள தான் நீங்க கொடுத்துக்க முடியும். அண்ட் 3 digit ஒன்லி. ஓகே, பிகாஸ் வி மென்ஷன்ட் ஹியர் த்ரீ 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 வேல்யூஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகே. அண்ட் அண்ட் செக்மெண்ட் லேபிள் அசைன் பண்றது அப்படிங்கறத நம்ம எங்க மென்ஷன் பண்ணோம்னா, ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுல அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம இது பண்ண மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. எனி ஸ்ட்ரக்சர் அண்ட் கிரியேட் a structure code AF structure. ஓகே. நேம் நமக்கு ஜஸ்ட் உங்களுக்கு அங்க என்ன பண்றோம், இங்க என்ன பண்ணுவோம், ரேபிட்ல எப்படி பண்ணுவோம்ங்கிறத நான் உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் சேவ். ஓகே. செக்மெண்ட் கோட் இங்க கொடுக்க போறோம். ஓகேவா? கம்பெனி கம்பெனி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். டிஸ்கிரிப்ஷன் ஆல்சோ சீக்வன்ஸ் நம்பர் 1 அண்ட் ப்ராம்ப்ட் ஷார்ட் ப்ராம்ப்ட் அண்ட் டிஸ்பிளே வித் அண்ட் காலம் நேம் and default value zip code. When is our segment value? நம்ம சேவ் போனதுனால அப்படி வந்திருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் நான் அப்படியே மென்ஷன் பண்றேன். டிஃபால்ட் ஆகிட்டு. ஓகே. கம்பெனிக்கு பிரைமரி பேலன்ஸ் செக்மெண்ட் வேல்யூஸ் கொடுக்கணும். ஓகேவா? பிகாஸ் அரக்கல்ல பிரைமரி பேலன்ஸ் செக்மெண்ட்னா அது கம்பெனி. ஓகே. ஓகே, நம்ம இங்க பண்ண இவ்வளவு விஷயத்த ஸோ இங்க சிம்பிளா நம்ம பண்ணிடுறோம். ஸோ கம்பெனின்னு கொடுத்துட்றோம், லேபிள் ஆட் பண்ணிடுறோம், ஷார்ட் ப்ராம்ப்ட் அண்ட் டிஸ்பிளே வர்த். நீங்க கொடுக்குற டிஸ்பிளே ஒர்த்து இங்க நேமு அண்ட் செக்மெண்ட் லேபிள். ஸோ இங்க சீக்வன்ஸ் தேவைப்படல. ஏன்னா சீக்வன்ஸ் நம்ம வந்து இது ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துக்குது. ஸோ இங்க இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல எது கொடுக்குறோமோ சீக்வன்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அது ரன் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நம்ம இவ்வளோ டீப்பா பண்றத ஸோ நம்ம ரேபிடுங்கிற நேம்ல சீக்கிரமா குயிக்கா பண்ணிடுவோம். ஓகே. அண்ட் இது கொடுத்துட்டோம். ஓகேவா? அண்ட் பிசினஸ் யூனிட் 1 minute. பிசினஸ் யூனிட் பிசினஸ் ஃபங்க்ஷன் யூனிட். ஓகே. நம்ம ஜஸ்ட் சும்மா இங்க ஒரு பிசினஸ் யூனிட் ஏதாவது சும்மா நார்மலா சூஸ் பண்ணிப்போம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இங்க நம்ம பிலோ த லீகல் என்டிட்டி. ஓகேவா? நம்ம பிசினஸ் யூனிட்ல லீகல் என்டிட்டி அண்ட் பிரைமரி லெஜர் ஆட் பண்றோம். ஸோ பிரைமரி லெஜர் இங்க ஆட் ஆகாது, அங்க ஆட் ஆகாது. ஸோ இங்க லீகல் என்டிட்டி இங்க ஆட் ஆகும். ஸோ இந்த இந்த டாஸ்க் பண்றத நம்ம அங்க வந்து சிம்பிளா ஒரே இதுல நம்ம டிஃபால்ட் லீகல் என்டிட்டி நேம் கொடுத்துட்டு போயிடும். ஓகேவா?
கம்பெனிஸ் அண்ட் லீகல் என்டிட்டிஸ். ஓகே. ஸோ இங்க கம்பெனிஸ் அண்ட் லீகல் என்டிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ண பிரைமரி பேலன்ஸ் செக்மெண்ட் வேல்யூஸ் எந்த லீகல் என்டிட்டி கீழே வரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்றோம். ஸோ இந்த ப்ராசஸ் எங்க பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஷோ பண்றோம் அப்படின்ட்டு. ஓகே, இங்க பேரண்ட் சைல்டுன்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ சைல்டுங்கிறது பேரண்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் 01 சாரி 001ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க கம்பெனிஸ் பேரண்ட்ங்கிறதுனால நான் ஆல் கம்பெனிஸ் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆல் கம்பெனிஸ் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் சைல்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 001. நோ நோ மினிட். ஓகே, 1000 கொடுக்குறேன். ஓகே, 1000 இஸ் த ஆல் கம்பெனிஸ். சைல்ட் கம்பெனி சைல்ட் இஸ் 01ன்னு கொடுக்குறேன். ஸோ சைல்ட் கம்பெனி நான் என்ன கொடுக்குறேன்னா, மினிட் ஜஸ்ட் படிப்பவர் யூஎஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, யூஎஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் 002 சாரி 2 அப்படின்ட்டு யூகேன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் 003 இந்தியான்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்தியன் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க நம்ம வந்து ஆல் கம்பெனிஸ் இங்க பேரண்ட் சைல்டு அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எங்க மென்ஷன் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதை பேரண்ட் சைல்டு நம்ம எங்க மென்ஷன் பண்றோம்னா, உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஓகே, செட். ரைட் கம்பெனி வேல்யூஸ். ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் என்னோட ஓன் பர்பஸ்க்காக, ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இங்கே 00 01 02 03 படி பவர் இன்னொரு இந்தியா யூஎஸ் யூகேன்னு கொடுத்துருக்கு. ஸோ நான் இங்கே வந்து பேரண்ட்டுங்கிறத சம்மரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, சம்மரிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே கிரியேட் பண்ண கொடுத்த நேம் அண்ட் வேல்யூ செட்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே டீட்டெயிலாக நம்ம சம்மரி எஸ் நோ அப்படின்னு கொடுக்காம, ஸோ நம்ம வந்து சிம்பிளாக கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் பேரண்ட் மென்ஷன் பண்ணீங்கன்னா அதை இட் வில் பி டேக் ஆட்டோமேட்டிக்லி சம்மரி எஸ் அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து வேல்யூ செட்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டோம். இந்த பேஜில் நம்ம கொடுப்போம். ஓகேவா? 08 நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண வேல்யூ செட்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். அண்ட் அதுக்கு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருப்போம். அண்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். அண்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அண்ட் டெப்ளாய் பண்ணி ஆஃப்டர் வி ஹவ் டு கிவ் த வேல்யூ செட்ஸ். ஓகே, வேல்யூ செட்ஸ் நம்ம இங்க வேல்யூ செட்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து வேல்யூ செட்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்பதான் அது வந்து அலோ போஸ்டிங் அண்ட் அலோ பட்ஜெட்டிங் அண்ட் அக்கௌண்ட் டைப் லைக் எல்லாமும் இங்க வந்து காமிக்கும். ஓகேங்களா? சம்திங் ஓகே, இந்த மாதிரி காமிக்கும். அண்ட் ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து வேல்யூ செட்ஸ் கொடுக்கறத நம்ம வந்து இந்த பேஜ்ல பண்ணுவோம். அண்ட் பேரண்ட் ஆர் சைல்டுங்கிறத நம்ம எங்க மென்ஷன் பண்ணுவோம்னா, அக்கவுண்டிங் ஹைரார்கீஸ். ஓகே, ஓகே, ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன்.
Right. Right. Okay. Okay. So, நம்ம ஃபர்தரா நம்ம வந்து அங்க நம்ம இப்ப காமிச்ச வேல்யூ செட்ஸ் அந்த பேஜ்ல வந்து ஜஸ்ட் நம்ம வேல்யூஸ ஆட் பண்ணுவோம். ஓகே. வேல்யூஸ் ஆட் பண்ணி பேரண்ட் சைல்டு ஜஸ்ட் நேம் தான் கொடுப்போம். ஸோ நம்ம இந்த பேஜ்ல இந்த டாஸ்க்ல ஐ மீன் மேனேஜ் அக்கௌண்டிங் ஹைரார்கிஸ் இந்த இடத்துல தான் நம்ம வந்து companies companies which is which we take சாரி சைல்டு ஆர் பேரண்ட் அப்படிங்கறத நம்ம இங்க மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. ஸோ நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஜீரோங்கிறது ஜீரோ ஜீரோங்கிறது ஆல்ரெடி ஆல் படி பவர் இன்னோடெக் எல்லா படி பவர் இன்னோடெக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா அண்ட் யூஎஸ் யூகே இந்த ஆல் படி பவர் கீழே. ஸோ எனக்கு வந்து இந்தியா இருக்கு, இந்தியான்னு ஒரு கம்பெனி இருக்கு, இந்தியாலையும் கம்பெனி இருக்கு, யூஎஸ்லயும் கம்பெனி இருக்கு, யூகேலையும் கம்பெனி இருக்கிறத நம்ம நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க நம்ம மென்ஷன் பண்ண அதை வந்து நம்ம வந்து இங்க பேரண்ட் ஆர் சைல்டுன்னு நமக்கு மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த இந்த இடத்துல ரெண்டு அட் அ டைம்ல நம்ம வந்து ரெண்டு ரெண்டு டாஸ்க்கு நம்ம ஒரே டைம்ல பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து வேல்யூஸ் கொடுக்கறதுனால வேல்யூஸும் கிரியேட் பண்ணிட்டோம் அண்ட் வேல்யூஸ் கிரியேட் பண்ணிட்டோம், நேம் கொடுத்துட்டோம் அண்ட் பேரண்ட் அண்ட் சைல்டு நம்ம இங்க மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகே. ஆஃப்டர் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். டன். அண்ட் ஸோ இங்க வந்து லீகல் என்டிட்டி நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? எதுக்காகனா இந்த டாஸ்கோட நேம் வந்து கம்பெனி அண்ட் லீகல் என்டிட்டிஸ். ஓகே. இப்போ யூஎஸ் கம்பெனி இருக்குன்னா இந்த யூஎஸ் கம்பெனி எந்த லீகல் என்டிட்டி கீழே வரணும், ஸோ யூகே கம்பெனி இருக்குன்னா எந்த யூகே லீகல் என்டிட்டி கீழே வரணும், ஸோ அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண லீகல் என்டிட்டி எடுத்துப்போம். பட் இப்போ ஓகே. ஸோ இங்க நான் வந்து மென்ஷன் பண்றேன். ஓகே. அண்ட் ஐடென்டிஃபயர். ஐடென்டிஃபயர் மீன்ஸ் இல்லீகல் என்டிட்டியோட ஐடென்டிஃபை நம்ம என்ன வேணா கொடுக்கலாம். ஓகே. நான் ஜஸ்ட் படி பவர் இல்லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் நேம் கொடுக்குறேன். ஸோ ஷார்ட் நேம் கொடுத்துறேன். ஓகே. அண்ட் லீகல் என்டிட்டியோட கண்ட்ரி இது. ஓகே. யுனைடெட் ஸ்டேட்ஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் அட்ரஸ் லைன். அட்ரஸ் லைன் 1 மினிட் நான் ஏதாவது ஓகே நியூயார்க்னே கொடுத்துக்கலாம். ஓகே. நியூயார்க்னே கொடுக்கலாம். நியூயார்க். நியூயார்க் சிட்டி ஆல்சோ நியூயார்க் கொடுத்துக்கலாம். பிகாஸ் எனக்கு 1 மினிட் யூஎஸ்ல நியூயார்க் தான் எனக்கு நேம் தெரியும். ஸோ ஸ்டேட் கண்ட்ரி உங்களுக்கு இட்ஸ் நாட் மேண்டட்ரி. சிட்டி ஆல்சோ நாட் மேண்டட்ரி. ஆனால் பட் ஆனால் அட்ரஸ் லைனுங்கிறது மேண்டட்ரி. ஸ்டேட்டு கண்ட்ரி கவுண்டி அப்புறம் ஏதாவது என்னபிள் இதை கொடுத்துக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஓகே. பட் ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இஸ் த மேண்டட்ரி. ஓகே. ஸோ ஓகே. இந்த மாதிரி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ நம்ம அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த இதுக்குமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த லீகல் என்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்னன்னா இந்த லீகல் அட்ரஸ் ஐடென்டிஃபை எல்லாருமே வந்து எல்லாமே ஒரே பேஜ்லேயே வந்து ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம்னா எல்லா கம்பெனிஸ்க்கும் ஸோ எனக்கு இந்த லீகல் என்டிட்டி கீழே வந்துடணும் ஸோ அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஓகே.
ஸோ அதனால தான் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எடுத்துக்கிச்சு. ஓகே. ஸோ நம்ம இங்க இந்த ஒரு பேஜ்ல பண்ண நம்ம கொடுத்த டேட்டா, ஸோ நம்ம என்னென்ன டாஸ்க் பண்ணியிருக்கோம் நான் சொல்றேன். ஜஸ்ட் இங்கேயே கீழே மென்ஷன் பண்ணலாமா? ம், ஓகே. மேலே காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல காமிக்கிறேன்? மேனேஜ் சார்ட் ஆஃப் சாரி சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் வேல்யூ வேல்யூ செட்ஸ். ஓகே. நம்ம இந்த இடத்துல வேல்யூஸ் கொடுக்குறோம். ஓகே. வேல்யூஸ் 00 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்து, ஸோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதும், அது எங்க கொடுப்போம்னா நம்ம இன்ஸ்டன்ஸ்ல, ஸோ இன்ஸ்டன்ஸ்ல நார்மலா 08. ஓகே. நம்ம எந்த இடத்துல தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகேவா? ஓகே. கம்பெனி. ஓகே. ஆமா. நம்ம வந்து வேல்யூஸ் கொடுத்துட்டோம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டோம். ஓகே. இது எந்த பேஜ்? கவுண்டிங் 1. அண்ட் அதே டைம்ல நம்ம வந்து ஹைரார்கி பண்ணியிருக்கோம். எது பேரண்ட் எது சைல்டு சொல்லிட்டு ஹைரார்கி பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அக்கவுண்டிங் ஹைரார்கி. ஓகே. அக்கவுண்டிங் ஹைரார்கில நம்ம போயிட்டு எது சைல்டு எது பேரண்ட் சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? நான் ஆல்ரெடி காட்டினேன் இல்லையா? ஸோ இந்த இந்த டாஸ்கையும் பண்ணியிருக்கோம். ஸோ டாஸ்க் நம்பர் 2 அண்ட் லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். மேனேஜ் லீகல் லீகல் அட்ரஸ் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. லீகல் அட்ரஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் லீகல் என்டிட்டி ஆல்சோ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஜஸ்ட் நான் வேற ஒரு லீகல் என்டிட்டி காட்டுறேன். ஸோ நம்ம இன்னும் கிரியேட் பண்ணி நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணல. அதனால நமக்கு நம்மளோட லீகல் என்டிட்டி காட்டாது. ஜஸ்ட் நான் சும்மா ஒரு என்னோட என்னோட ஓன் லீகல் என்டிட்டி காட்டுறேன். ஓகே. லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆல்சோ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். கொடுக்குறோம். இங்கே தான் கொடுக்குறோம். ஓகேவா? 1 மினிட். ஓகே. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? இங்கே தான் இருக்கு. லீகல் ரிப்போர்ட்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஓகே. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரிப்போர்ட்டிங். ஓகே. ஸோ நம்ம லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணிட்டோம் அட் அ டைம்ல. ஸோ நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணிட்டோம். அண்ட் இன்னொரு டாஸ்க் 3 இது. அண்ட் அசைன் பேலன்ஸ் செக்மெண்ட். அசைன் லீகல் என்டிட்டி. அசைன் செக்மெண்ட் வேல்யூ டு லீகல் என்டிட்டி. இந்த ஒரு டாஸ்க். ஓகே. 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 இப்போ நான் வந்து இந்த கம்பெனி அண்ட் லீகல் என்டிட்டி 08 அண்ட் கம்பெனி வேல்யூஸ் 01 அண்ட் 02 03. ஓகே. ஸோ நம்ம இந்த இதுவுமே நம்ம அங்கே பண்ணிட்டோம். ஓகே. ஸோ நம்ம இங்க கம்பெனி அண்ட் லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன்ல ஒரு டாஸ்க். ஓகே. இந்த இடத்துல நம்ம வந்து 4 டாஸ்க் நம்ம அட் அ டைம்ல நம்ம பண்றோம். ஸோ அதனாலதான் இது வந்து ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து கம்பெனிஸ் வேல்யூஸ் கொடுத்தோம் அண்ட் ஹைரார்கிஸ் மென்ஷன் பண்ணோம் அண்ட் லீகல் என்டிட்டிக்கு நேம் கொடுத்தோம் அண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் கண்ட்ரி என்ன, அட்ரஸ் லைன் என்ன கொடுத்தோம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தோம். அண்ட் அட் அ டைம்ல நம்ம இந்த லீகலிட்டி கீழே இந்த பிரைமரி பேலன்ஸ் செக்மெண்ட்ஸ் வேல்யூஸை நம்ம அசைன் பண்ணிட்டோம். இங்கேயே அசைன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பண்ண மேனுவலா போயிட்டு இன்சூரன்ஸ்குள்ள போயிட்டு பண்ண 4 டாஸ்கையும் நம்ம அட் டைம்ல இந்த இடத்துலயே பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றாங்க. ஓகே. எஸ் க்ளோஸ். அண்ட் நேச்சுரல் அக்கௌண்ட். ஓகே. அக்கவுண்ட் ஆல்சோ இதுதான். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து வேல்யூ செட்ஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ வேல்யூ செட்ஸ்ல போயிட்டு கம்பெனிக்கு நம்ம வேல்யூஸ் பார்த்தோம்.
குடுத்தோம். ஓகே. அதே மாரி நம்ம வேல்யூ செட்ஸ்ல அக்கவுண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ செட் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ வேல்யூ செட்ஸ்ல போயிட்டு நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். அதான் நம்ம இங்க மென்ஷன் பண்றோம். இங்க மென்ஷன் பண்ணுவோம். ஸோ லைக் 0 மினிட் பேரண்ட் நான் குடுத்துக்கிறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆல் செட் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். அண்ட் சைல்டு 001 குடுத்து, இங்கே அதே நேம் குடுத்து, ஓகே 09 வேண்டாம். 2 ஓகே. நீங்க 2 குடுக்குறேன். ஆல் அசெட்ல அசெட் அண்ட் 002 அசெட் கேஷ் 003203 சாரி. கேஷ் அண்ட் கரண்ட் அசெட் கரண்ட் அசெட் இந்த 2004 என்ன அக்கௌண்ட் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் அசெட் டேக்ஸ் ரெக்கவரி அக்கௌண்ட். ஓகே. ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே அசெட் டைப்பு அண்ட் ஃபினான்ஷியல் கேட்டகரி. ஃபினான்ஷியல் கேட்டகரி அது என்ன பண்ண போகுது? அசெட்டுங்கிறது நார்மலா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ அசெட்டுங்க இங்க இன்னொன்று நான் பே பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ரிசீவபிள் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன்னா, ஸோ இந்த அசெட் வந்து அக்கௌண்ட் ரிசீவபிளுக்காக ஃபினான்ஷியல் கேட்டகரியை நம்ம இங்கே மென்ஷன் பண்றோம். அண்ட் அக்கௌண்ட் டைப் ஆல்சோ அசெட் கேஷ் அசெட் அசெட் 005 receivable. Okay. Asset இதுக்கெல்லாம் வேறு மென்ஷன் பண்ண வேண்டாம். சும்மா நார்மலாக பண்ணிக்கலாம். ஓகே. கேஷ் கேஷ் மீன்ஸ் இங்கே நம்ம கேஷ் ஃபினான்ஷியல் கேட்டகரியே கேஷ் அக்கௌண்ட்னா அசெட்ல இருக்கு. ஸோ அது அதோட அதோட ஃபினான்ஷியல் கேட்டகரியை நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அண்ட் கரண்ட் அசெட் அதர் கரண்ட் அசெட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் டேக்ஸ் ரெக்கவரி அக்கௌண்ட். ஓகே. ஓகே. பட் இங்கே இல்லை. நோ ப்ராப்ளம். அண்ட் அக்கௌண்ட் ரிசீவபிள்